பேரு நல்லா இருக்கு, ஆனா நீ போற ஏரியா தான் நல்லா இருக்காது. மைக்கேல் ராஜ பத்தி தெரியுமா? அவரை பத்தி ஏதாவது கேள்விப்பட்டிருக்கிறியா? இல்ல சார். தெரியாதுல்ல, அப்ப விட்டுரு. விஐபிமா, அவரு நினைச்சா தோல்ல இருக்கிற ஸ்டார் இறங்கும் ஏறும். இது இருக்கிறானே உன் ஸ்டேஷன்ல இருக்கிறவன் தான் மைக்கேல் ராஜுக்கு பயந்துகிட்டு 2 மாசமா டிரான்ஸ்பர் கட்ட அலையறான். ஆமாங்க மேடம், மைக்கேல் ராஜ் ரொம்ப பயங்கரமான ஆளுங்க. மைக்கேல் ராஜ பத்தி உனக்கு தெரியாதுமா? அவரை பகச்சுக்கிட்டு யாருமே இந்த ஏரியால உயிரோட வாழ முடியாது. பேசுறதுக்கு இன்னும் நல்லாதான் இருக்கும், செய்து காட்டின. நான் கூட டிபார்ட்மெண்ட்ல சேர்ந்தப்ப வீரவசனம் எல்லாம் பேசினேன். தலகால் தெரியாம ஆடின, அடைக்கு உட்கார வச்சுதான் இல்ல. நம்ம மாதிரி கவர்மெண்ட் சர்வீஸ்ல இருக்கிறவங்க அனுசரிச்சுதான் போகணும், இல்லன்னா ப்ரமோஷன்லாம் கனவுலதான். சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன், இனிமே உன் இஷ்டம். இவளுக்கு மைக்கேல் ராஜ பத்தியும் தெரியல, அவருக்கும் நமக்கும் உள்ள லிங்க்கும் தெரியல. என்ன பண்ண போறாளோ? எப்படியும் 1 மாசத்துல ரிசைன்மெண்ட் ஓட்டுவா. மேடம், இவன் மைக்கேல் ராஜோட ஆளு மேடம். இவனை பிடிச்சா நம்ம உத்தியோகத்துக்கே ஆபத்து மேடம். மேடம், இது மைக்கேல் ராஜ் ஏரியா. மைக்கேல் ராஜ பத்தி உனக்கு ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன். நீ மறுபடியும் மைக்கேல் ராஜ் ஆட்களே அரெஸ்ட் பண்ணிட்டு வர. மைக்கேல் ராஜுக்கு இது தெரிஞ்சா என்ன நடக்கும் தெரியுமா? Who is that girl, Raj? இல்லம்மா, மைக்கேல் ராஜையா வீடு தானே? இதான். என்ன வேணும்? என் பொண்ணு அநியாயமா ஒருத்தன் கெடுத்துட்டான். குடிக்காத கால் இல்ல, கெஞ்சாத ஆள் இல்ல, எல்லாரும் கை விரிச்சுட்டாங்க. மைக்கேல் ராஜையா கிட்ட போய் சொல்ல சொன்னாங்க. அவர் மூலமாக என் பொண்ணுக்கு ஒரு வாழ்வு கிடைக்காதான். நீங்க வந்து மகாராஜா இருக்காங்களா? இத பாரு,
இங்க வந்து இந்த மகாராஜா மந்திரி எம்எல்ஏ எம்பி எம்எல்சி இப்படிலாம் சொன்னா ஒண்ணும் ஒர்க் அவுட் ஆகாது. நேர போய் மகனேன்னு கதருங்க, காரியம் நடக்கும். போங்கம்மா. நீ மகராசனா இருக்கணும்ப்பா. வீட்டுக்குள்ள போன்னு சொன்னதுக்கே என்ன மகாராஜா ஆகிட்டாங்க. நாடு உருப்பட்டாப்புலதான். தலைவா, இப்படி துப்பாக்கியால சுட்டு புறாவை பிசு பிசா ஆகிட்டீங்க. கடாயில போட்டு சுட்டு இருந்தா காரமா வாய்க்கு ருசியா சாப்பிட்டு இருக்கலாம். நான் சைவம், புறாலாம் சாப்பிடறதில்ல. அப்ப சுட்டீங்க? சாப்பிட மாட்டேன்னு தான் சொன்னேன், சுட மாட்டேன்னு சொல்லியே. கையில துப்பாக்கி இருந்தது, எதிர்க்க யாரும் இல்ல, புறா தான் இருந்தது, சுட்ட. நல்ல வேளை நான் வரல. நீ வந்திருந்தா உடனே சுட்டுருப்ப. இவங்க பரம்பரைக்கே கையில துப்பாக்கியே கொடுக்க கூடாது. தலைவா, தலைவா, ஒண்ணு ஐயா, மைக்கேல் ராஜையா, முத்துக்குமாரோட பையன் என் மகளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்திட்டாயா. இப்ப அவ கர்ப்பமா இருக்கா. அந்த எம்பி கால்ல போய் விழுந்தா போடி நாயேன்னு எட்டி வதச்சிட்டாரு. ஐயா, நீங்க தான் எனக்கு உதவி பண்ணணும். கிழவி ஏந்திரி, நீ கால்ல விழுந்து ஒப்பாரி வைக்க வேண்டிய மைக்கேல் ராஜ் நான் இல்ல. உடனே இன்ஸ்டாபர். என்னடா இது, ஒழுங்கா தொழில் செஞ்சோமா, சம்பாரிச்சோமா, சந்தோஷமா இருந்தோமா இல்லாம கிழவி கால்ல விழுந்தாலும் உடனே உதவி செய்ய போயிடுவானே. இவன் என்ன நாளைக்கு எலெக்ஷன்ல நிக்க போறானா? யாரு காலே தெரியாம விழுவுறா? இவெல்லாம் எங்கடா ஒழுங்கா ஓட்டு போட போற? ஏதோ சின்ன பொண்ணு கால்ல விழுந்தா நியாயம், உதவி செய்யலாம். டே, நீ இந்த கிழவி கூட்டு போ அவங்கிட்ட. அதுதானே. அம்மா, இது என் காலு. ஒருவேளை நீ என் காலில் விழுந்து தெரிஞ்சது என் வேலையே போயிரு. எந்திரி. பெரியம்மா, மைக்கேல் ராஜ் பூஜாரியில இருக்காரு. நேர போய் அவர் காலில் மகனேன்னு விழுந்துரு. அப்புறம் நினைச்சபடி உன் மகளுக்கு கல்யாணம் நடக்கும். மகனே மறந்துடாத. வா. ஹலோ மேடம், இங்க எம்பி பையனை மைக்கேல் ராஜ் பெசன்ட் நகர்ல வச்சு அடி அடி நடிச்சிட்டு இருக்கான். சீக்கிரம் புறப்பட்டு வாங்க. இன்ஸ்பெக்டர், இவரை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுங்க. மைக்கேல் ராஜ் நான் கவனிச்சுக்கிறேன். எஸ். கேட்ட தரமேன். எதுக்காக சார்? ஓஹோ. மேடம், உங்க முதலாளியை நான் அரெஸ்ட் பண்ணணும். என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கலாங்களா? மிஸ்டர் ஞானவேலு, எங்க முதலாளி என்ன செல்லமா ஞானம்னு கூப்பிடுவார். இப்ப நீங்க கேட்ட திறக்க போறீங்களா இல்ல காக்கி சட்டையை விட்டு மிதி மிதின்னு மிதிக்க போறேன்னு மிரட்ட போறீங்களா? இத பாருங்க, நீங்களும் காக்கி சட்டை, நானும் காக்கி சட்டை, ரெண்டு பேரும் நேர்ந்து கலந்து போய்க்கலாம். எதுக்காக சொல்றேன்னா, ஆஸ் பர் லா செக்ஷன் 438 ஆஃப் சிஆர்பிசி எந்த ஒரு சிட்டிசனையும் நீங்க நினைச்சபடி வாரண்ட் இல்லாம அரெஸ்ட் பண்ண முடியாது. வாரண்ட் இருந்தா காட்டுங்க, திறந்து விடுறேன். ஆஃப்டர் ஆல் ஒரு ஸ்டூபிட் வாட்ச்மேன் நீ என்கிட்ட சட்டம் பேசுறியா? மன்னிக்கணும், ஒரு வாட்ச்மேன் பிஏபிஎல் படிச்சிருக்க கூடாதுன்னு என்ன சட்டமா? 1 மினிட் நிக்கிறீங்களா? இந்த கேட்டு கிட்ட நிக்கிற வரைக்கும் தான் நான் காக்கி சட்டையில இருப்பேன். நானே கோர்ட்டுக்கு போய் இந்த கருப்பு கவுனை போட்டுட்டா ஞானவேலு பிஏபிஎல். என்ன பாக்குறீங்க?
இங்க சமயக்காரனுக்கு கூட சட்டம் தெரிஞ்சிருந்தா தான் எங்க ஐயா வேலைக்கே வச்சுக்குவாரு. மணி என்னாச்சு? 4:30. 5 மணிக்கு கோர்ட் மூடுற நேரம். சீக்கிரமா போய் அரெஸ்ட் வாரண்டோட வாங்க. சரி, நான் கோர்ட்டுக்கு போய் அரெஸ்ட் வாரண்டோட வரேன். உங்க ஐயாவை விலங்கு மாட்டிக்கிறதுக்கு தயாரா இருக்க சொல்லு. சரி, தயார் பண்ணிடுறேன். குட் ஈவினிங் மேடம். குட் ஈவினிங். என்ன பாக்குறீங்க? முன்ஜாமீன், ஆன்டிசிபேட்டரி பெயில். அதாவது ஒருத்தரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணும்னு நாம முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகாம நேரா கோர்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடியே வாங்கி வச்சிருக்கிற ஜாமீன் முன்ஜாமீன். ஏயா பட்ட பகல்ல நடு ரோட்ல ஒருத்தனை நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சு போட்டுட்டு என்கிட்ட சட்டம் வேற பேசுறியா? நீங்க இன்கம் டாக்ஸ் ஆபீசரா இருந்தா அக்கவுண்ட்ஸ் எடுத்து போடுவோம். நீங்க இன்ஸ்பெக்டரா இருக்கீங்களே, அதான் ஆன்டிசிபேட்டரி பெயில் எடுத்து போடுறோம். அப்ப நீங்க கிளம்புறீங்களா? இப்ப நான் உங்க முதலாளிய பார்க்க முடியுமா முடியாதா? 5ஆம் தேதி வாய்தா. கோர்ட்ல மீட் பண்ணுங்களேன். மேடம், மைக்கேல் ராஜ் அரசியல் ரீதியா ரொம்ப செல்வாக்கான ஆளு. அவரோட மோதுறீங்களே, அதுல வர்ற ஆபத்து நீங்க நினைக்கலையா? இதுல ஆபத்து என்ன இருக்கு? தப்பு பண்றவங்களை தட்டி கோர்ட்ல நிப்பாட்டுறதுதான் என்னோட வேலை. இதுல ஆபத்தை பார்த்தா இந்த Dress நான் போடவே முடியாது. இந்த கேஸோட முடிவு என்ன ஆகுன்னு தெரியுங்களா மேடம்? நான் ஜோசியக்காரி இல்ல சார். அவரை நீங்க நேர்ல பாத்திருக்கீங்களா? சார், உங்க மேல எதுக்கா கேஸ் போட்டுருக்காங்க? அவங்கள போய் கேட்டுக்குங்களேன். வணக்கம் சார். வணக்கம் சார். இவங்க தான் உங்களுக்கு அரெஸ்ட் வாரண்ட் வாங்கி கொடுத்த இன்ஸ்பெக்டர் ஷீலா. ஹலோ. யுவர் ஆனர், கடந்த 1ஆம் தேதி பார்லிமெண்ட் மெம்பர் முத்துக்குமார் வீட்ல இருந்து அவருடைய மகனான செல்வகுமார குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற மைக்கேல் ராஜ் அடிச்சு கொலை செய்ய முயற்சி பண்றதா எனக்கு போன் வந்தது. உடனே சம்பவம் நடந்த இடத்துக்கு நான் போலீஸ் போர்ஸோட போனேன். ஆனா குற்றவாளி மைக்கேல் ராஜ் அங்கிருந்து தப்பிச்சு போயிட்டார். பலத்த காயங்களுடன் கிடந்த செல்வகுமார அரசாங்க மருத்துவமனையில சேர்த்தேன். டாக்டர் கொடுத்த மெடிக்கல் ரிப்போர்ட்டையும் மைக்கேல் ராஜ் தன்னை கொலை பண்ண முயற்சி பண்ணதா செல்வகுமார் கொடுத்த கம்ப்ளைண்ட்டையும் கோர்ட்ல சப்மிட் பண்ணிருக்கேன். That's all, Your Honor. Right, you can go. மைக்கேல் ராஜ், மைக்கேல் ராஜ், மைக்கேல் ராஜ். மிஸ்டர் மைக்கேல் ராஜ். எஸ் சார். உங்க மேல சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? என் மேல யார் என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களோ அவரையும் விசாரிங்க. அதுக்கப்புறம் சட்டம் என்ன தண்டனை கொடுத்தாலும் அதை நான் மனப்பூர்வமா ஏத்துக்கிறேன். சரி, நீங்க போலாம். நானும் அந்த பொண்ணும் ஒருத்தர் விரும்பணும். அந்த பொண்ணு ஏழாங்கிறதுனால இந்த கல்யாணத்துல எங்க அப்பாவுக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. அதை விசாரிக்கிறேன்னு என்ன போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிக்கிட்டு போய் இன்ஸ்பெக்டர் ஷீலாவும் போலீஸ்காரங்களும் என்ன அடி அடின்னு அடிச்சிட்டாங்க.
அந்த அம்மாவுக்கும் மைக்கேல் ராஜுக்கும் தனிப்பட்ட முறையில என்ன விரோதம் தெரியாதுங்க. மைக்கேல் ராஜ் தான் என்ன அடிச்சாருன்னு கட்டாயப்படுத்தி என்கிட்ட கையெழுத்து வாங்கினாங்க. அந்த பொண்ணு ஏழையா இருந்தாலும் அவளை உயிருக்குயிரா காதலிக்கிறேன் சார். தயவு செய்து எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைங்க சார். மிஸ்டர், ஜஸ்ட் a minute. உங்ககிட்ட நான் கொஞ்சம் தனியா பேசணும். நான் அப்பாயின்மெண்ட் இல்லாம யாருகிட்டயும் பேசுறது இல்ல. உங்க அப்பாயின்மெண்ட் எங்க கிடைக்கும்? என் ஆபீஸ்ல ட்ரை பண்ணி பாருங்களேன்.